கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய திருவசனம் மார்க்கு 16 அதிகாரம் 6 வசனம். இன்றைய செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவன் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை நாம் விசுவசிக்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் வாசிக்கும் போது மார்க் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனான இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி அங்கு தேவதூதர்கள் சொல்வதை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, உலகத்திலே ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே மரித்து 3 நாட்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை நாம் இங்கு வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதத்திலே வாசிக்கும் போது மகதலேனா மரியாள் கூட 2 பெண்கள் மரித்த இயேசுவின் உடலுக்கு சுகந்த வாசனையை தைலங்களை தெளிக்க போனார்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். ஆனால் அவர் அதற்கு முன்பாகவே உயிரோடு எழுந்தார் என்று தேவதூதன் மரியாள் உட்பட 2 பெண்களிடத்திலே அவர் இங்கே இல்லை என்று கூறினார் என்று மார்க் 16 அதிகாரம் 6 வசனத்திலே வாசிக்கிறோம். பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனான இயேசுவை தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் என்றும், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் காலியாயிருக்கிறதே என்று காண்பித்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். இன்றும் ஜெபங்களை கேட்க வல்லவராயிருக்கிறார். இன்றும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றும் நம்முடைய நோய்களை குணமாக்க அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நம்மோடு கூட வாசம் செய்ய அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி லூக்கா 24 அதிகாரம் 5 வசனத்தில் கூறப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னும் இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டு தான் உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, இன்றும் தேவ ஜனங்கள் அந்த கல்லறையை காண அநேகர் கடந்து போகிறார்கள். இது உண்மையான சம்பவம். வரலாற்றிலே அது குறிப்பிடப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இதுவரையிலும் எந்த ஒரு கல்லறையும் திறக்கப்படவில்லை, காலியாயிருந்ததில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறக்கப்பட்டு இன்றும் உள்ளதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசு உயிரோடு எழுந்தவர் என்று பறைச்சாட்டுகிறது அந்த கல்லறை. முதலாக மரணம் இயேசுவிடம் தோற்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. மரணம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. ஆனால் முதலாக மரணம் இயேசுவினிடத்தும் தோற்று போயிற்று. ரோமர் 1 அதிகாரம் 5 வசனத்தின்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த நாள் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று வேதம்
உயிரோடு எழுந்ததினால் இயேசு தேவகுமாரன் என்று நிரூபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் பூலோகத்திலே மனித குமாரனாய் கடந்து வந்த போதிலும் மரணத்தின் நித்தம் உயிர்த்தெழுதல் நித்தமாக இங்கே பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தேவகுமாரன் என்று. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், தேவகுமார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் இந்த பூலோகத்திலே மீண்டும் வர இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. இயேசு இந்த பூலோகத்தில் இருந்தபோது கடைசி நாட்களில் அவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்ட மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இன்றைய தினத்தில் நிறைவேறி வருகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம தேசத்திலே சில காரியங்கள் நடக்காது இருக்கலாம், ஆனால் உலகத்திலே ஆங்காங்கே எல்லாவித காரியங்களும் இயேசு வருவதற்கு முன்பாக சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து மிக தெளிவாய் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு செய்திகளிலும் அந்தந்த தேசத்தில் நடந்து வருவதை குறித்து பார்க்கும்போது இயேசுவின் தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் அப்படியே நடக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்விதமாக இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அது போலவே இயேசு இரண்டாம் முறை வரும்போது மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். எவ்விதமாக இயேசு கல்லறை விட்டு உயிர்த்தெழுந்தாரோ அது போலவே இயேசுவோடு கூட விசுவாசத்தினால் நிலைத்திருந்து மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் கல்லறையிலிருந்து மீண்டும் உயிரோடு எழும்புவார்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர் தேவ ஜனமே, அது மட்டுமல்ல, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மேகத்தில் இயேசுவோடு கூட பறந்து போவோம் என்று சொல்லி வேதத்திலே 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 16-17 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதோ அவரோடு கூட இணைந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய நாமத்து நித்தமாக சாட்சியாய் ஜீவிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இயேசு வரும் 2ஆம் சமயத்தில் 2ஆம் வருகையிலே நாம் உயிரோடு மேகத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம், பறந்து போகும் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் தமது சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் வருகையிலே மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். இயேசு முதலாவது உயிர்த்தெழுதினார், முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு வருகையிலே அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 23 வசனத்தில் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆகையால் நாம் உயிரோடு இருந்து இயேசு வரும்போது அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையினால் நம்மை மறுரூபமாக்கி அவரோடு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் அவரோடு கூட நாம் சமாதானம் சந்தோஷத்துடனே வாழ்வோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.